இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லையும் தெரியுது, சாங்லையும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அடைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி, ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க. ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல், அதில் அவர் வர ஃப்ளைட்டு ஒன்று கேன்சல். அதனால் அவர் வர முடியல, ஆந்திவே வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும் இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். இந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரில் வந்ததில், குபீர்னு அத்தனை பேர் இருந்துச்சிருச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய சீனியர், அவ்வளோ பெரிய ஜாம்புவான், அவ்வளவு சாதனை படைச்சவர் ஒரு ஷாட் முடிச்சுட்டு எப்படி நல்லா இருக்குல்ல அது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்பு புல்லரிக்கும். நான் ஒவ்வொரு ஷாட்லையும் அது நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேறு ஏதாவது பேசுமா, வேறு ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு கவுண்டராக போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இங்கே வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடித்த கமெண்ட், பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பக்கத்தில் சேர்லேருந்து சாஞ்சு கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை சோபாவாக இருந்தது. பன்னீர் விழுந்து 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 சிரிச்சுட்டு இருக்காரு. எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கட்சிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்காரு. ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்னொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்க அடிதடி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு மத்தியால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட அதே ஸ்பீடோட அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி என்ன. அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்கள் இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். பாடல் வெளியீட்டு விழாவில் வந்திருக்கின்ற மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே, சமூக ஊடக நண்பர்களே, இங்கே பார்வையாக வந்திருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கின்ற ஜாம்பவன்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கனவு கூட நினைச்சு பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன். அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஓயாம பேசிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எனக்கு காலையில் சத்தியமாக நடக்கிற உண்மை. கனவு பழிப்பா பழிச்சு உண்மையிலே இது நான் பொய்யா சொல்ல. அது ஒரு நீதான் மங்கள ஞாபகத்தில் இருக்கு. அப்ப கவுண்டமணி கூட போய் நான் நடிக்கும் போது அப்படிலாம் அவர் என்னை எதுவுமே சொல்லல. சமகாலத்தில் இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்ல நடிகருங்கிறது அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமா இருக்கும். நான் கவுண்டமணியோட நடிக்கிறேன்னு வேற மாதிரி வேற படத்துல சிங்கிள் டேக்ல பயங்கர ஸ்பீடா பேசுவேன், பயங்கரமா முடிப்பேன், ஒரே டேக்ல நடிப்பாரு ஒரு பேர் இருக்கு எனக்கு. ஆனா கவுண்டமணியை நடிக்கும் போது ஏதாவது தப்பா இருமேங்கிறதா என்ன பண்ண அவருக்கு முடிய ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பார்க்கறதுக்கு அவர் என்ன பண்ண எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு. 4 தடவை ரிஹர்சல் பண்ணா 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு ஷாக்கா இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன். அது என்ன ஒரு உண்மைன்னா, ஒரு கலைஞன் முயற்சி பண்றான், நல்ல டேக் வரணும்னு அது நம்ம உதவி பண்ணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு. அதை நான் பார்த்தேன்.
இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மிக முக்கியமான நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இயக்குனர், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும். என்னன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சுட்டு இருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி ஒன்று இருந்திருக்காரு. அந்த எழுத்தாளனா அவர் வந்து பாரதியார் சார்ட்ட போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி, இவர் நல்லா நடிப்பார், நடிக்க வைங்கன்னு சொல்லி, பாரதியார் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாரதியார் சார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டு இருக்கான மூலாதாரம். இந்த பாக்கியராஜ் சார் ஒருத்தர் கவுண்டமணி வந்திருப்பாரு, ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்கியராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி. அப்புறம் இங்கே எங்களுடைய இயக்குனர் பி வாசு சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன்ல சந்திரமிக் 2 நான் நடித்தேன். ஐயோ சார் டைரக்ஷன்ல இத்தனை வருஷம் நடிக்காம போயிட்டேங்கிற ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாரு. அவ்வளவு எளிமையான டைரக்டர். ரஜினியா சார் வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்துல, தெலுங்குல, ஹிந்தியில எல்லாத்துலயும் டைரக்ஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பரா இயக்குனராக இருப்பார் வாசார். அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டமணி மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. சின்ன தம்பியா இருக்கட்டும், நடிகனா இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், வால்டர் வெற்றிவேலா இருக்கட்டும், மலபார் போலீஸா இருக்கட்டும், அதாவது டுடக்கோல் காமெடி, ரிக்ஷா மாமா, பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவரை ரசிச்சு வாசார் எழுதியிருப்பாரு. அந்த 2 பேரும் இன்னைக்கு வந்தது வந்து இந்த நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர், ஒருத்தர் கவுண்டமணி ஏன்னா வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மன்னல் ஏன்னா அந்த ஒருத்தர் கூலிங் சொல்லி போட்டு ரஜினி சார் வருவார் காமெடிலாம் தேட்டரில் போய், ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டமணியோட நடிக்க போறது ஒரு பேரானத்துல இந்த படத்துல அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்குமெண்ட்ல வந்தாங்க, பேசுறாங்க, இதான் சம்பளம்னா இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர், டைலாக் ரைட்டரா உங்களுக்கு தெரியும், ஒரு கதையாசிரியர் தெரியும், ஒரு காமெடிட்டராக தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் பண்ற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னா இத்தனை நாள்ல முடிச்சிருவேன் சார், இந்த பேமெண்ட் ஒத்துக்கிறாரு சார். 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை நாள் எப்படி முடிக்க முடியும்? யாரும் 2 ஆர்டிஸ்ட் இருந்தா கூட டேட் மாறிட்டே இருக்கா சார். சார் இத்தனை நாள் முடிச்சிருவேன் நம்புகிறாரு. சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட் அப்படியே முத்தையா படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முன்னோடி அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, அண்ணன் பி வாசு அவர்களே, அண்ணன் கே ராஜன் அவர்களே மற்றும் கதிரேசன் அவர்களே, 5 ஸ்டார் செந்தில் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கோவை ராஜன் அவர்களே, என் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் ராஜகோபால் அவர்களே மற்றும் ரவிபுரி அவர்களே, அனுமோகன் அவர்களே, வையாபுரி அவர்களே, ஓஏகே சுந்தர் அவர்களே மற்றும் அனைத்து நடிகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இளையராஜா அவர்கள் எப்படி ஒவ்வொரு ரசிகர்கள் மனசில் வந்து சோகம்னா ஒரு பாட்டு, சந்தோஷம்னா ஒரு பாட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ, காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். காலத்தாலும் அவருடைய காமெடியை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அவரோடு நான் வந்து 90 உதவி இயக்குனரா, 95க்கு அப்புறம் இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேரம் தவறாமை அப்படின்னா சிவாஜி சார் சொல்லுவாங்க. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் கவுண்டமணி சார் நேரம் தவறாமையில் நம்பர் 1. எல்லா நடிகர்களும் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க, எப்போ எடுப்பீங்களா கேட்பாரு. இவர் நம்ம என்ன சொல்கிறோமோ 7 மணிக்கு வாங்கினா வருவார், 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அந்த டெடிகேஷன் வந்து அதனால தான் இன்னும் அவர் இந்த சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, டாடா பிர்லான்னு நான் ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து
ஒரு இன்டர்வல் சீனில் வந்து மரத்தில் தொங்கணும், கார் அப்செட் ஆகிருக்கணும். கிட்டத்தட்ட தலைக்கோணத்தில் ஷூட்டிங்கு. ஒரு 150 அடி உயரத்தில் டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாருமே. கேட்காம புடிவாதமாக தொங்கி அந்த சீனை நடித்து கொடுத்தாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, யாரும் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் கிளைமேக்ஸில் குதிரையில் வர்ற மாதிரி டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம், ஜீப்பு சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை, நானே தான் நடிப்பேன். எங்களுக்கெல்லாம் பயம். அந்த சேஸிங்கில் குதிரை ஜீப்புக்கு முன்னாடி போகிற அளவுக்கு அந்த குதிரையை ஓட்டினார். அந்த அளவுக்கு அவர் நம்ம காமெடினால் மட்டும் பார்க்குறோம், அவர்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள், டெடிகேஷன், உழைப்பு இன்னும் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவர் இந்த இடத்துல இருக்கார். இங்கே வருகிறதற்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தக்காரங்க அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும், மிகப்பெரிய ஜாபவான்களாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பாக்கியராஜன் அவர்களுக்கும், கே ராஜன் அவர்களுக்கும், திரையுடைய பொக்கிஷம் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியில் வந்து அண்ணன் மட்டும்தான், எப்பவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பேச வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றிங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், அவரை ரசிச்சிருக்கேன் அவரோட காமெடியை. ஆனால் அவரோட படம் நான் ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங்க்கு பின்னாடி நிறையா அவர் பேசுகிற விஷயம் அதை விட காமெடியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாளும் அதை நான் அனுபவித்தேன். அது நிறைய சொல்ல முடியாது. அதனால் அது ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். இது வந்து வாய்ப்பாக நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ஒவ்வொரு நாளும் அவர் கூட ஒர்க் பண்ணதை வந்து அனுபவமாக தான் நினச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த திரைப்படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். Firstly, congratulations to Cine Crafts Production House, Ravi Raj sir and Kovai Lakshmi Rajan sir. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், படம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தட் டூ வித் சம்மன் லைக் கவுண்டமணி சார். எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோன்னு கால் ராஜன் சார் கூப்பிடும்போதே ஸ்டோரி கேட்கல, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன். நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு, டார்லிங் எல்லாரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிறது அந்த இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவுண்டமணி சார். அண்ட் ஹி வில் இன்ஸ்பயர் ஜென்ரேஷன்ஸ் டு கம். அவ்வளோ பயங்கரமாக பஞ்ச் அடிப்பார் சார். அவங்க சொல்கிறாங்க மைக் டைசன், முகமது அலி தான் பஞ்ச் கிங்னு, நான் சொல்கிறது கவுண்டமணி சார் தான் பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது. ஸோ தேங்க்யூ டு ஸ்னேகன் சார் அண்ட் மோகன் ராஜன்ஜி. லிரிக்ஸ் சூப்பராக எழுதுனாங்க. அண்ட் the songs have come out very well. All the technicians have done a wonderful job. The 3 pairs சூப்பராக பண்ணியிருக்காங்க. Thank you all very much. படம் சூப்பராக வந்திருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. Thanks to my musicians, to all the artists in the movie. Sir, ரவிமரியா சார் 2007 தெரியும், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலி. ஸோ படம் ஹியூமரஸாக இருக்கும். ராஜகோபால் சார் டைரக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு தாட்டி அவர்கள் உட்காரும்போது எவ்வளோ படத்துக்கு அவர் எழுதியிருக்காரு. ஒரு காமெடி சீன் உருவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா சிரிக்க வைக்கிறது சச் எ டிஃபிகல்ட் ஜாப். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. பி வாசு சார், பாக்யராஜ் சார், ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் ஐ வில் ஆல் see you. மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். எவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருக்கோம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து
செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸி. அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும். அப்போ அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி செந்தில் படம்டா போலமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனேயே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும், மணிக்கணக்கில் பேசணும். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா, கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர் காட்சிட்டு இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத அழகா சொன்னது அவர் தான். நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியா ஒரு கேளிக்கை சிரிப்பால கடந்து போனான். சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு உலகம், ஹிட்லர்னு பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று சாதாரணமா போற போக்குல தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்த அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்துல பாத்தீங்கன்னா, இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியா ஒற்றை சிரிப்புல கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்துல இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்துல ஒரு புள்ளியா இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துக்கு நான் இங்க இருக்கிறதுக்கான காரணமானது இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதாநாயகனை வச்சு கூட எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்தே நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது. ஒரு 50 பாட்டு பண்ணலாம் உங்களுக்கு, அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி. இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கை தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையே, ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டைலாக்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங், வழக்கமாக ஸ்னேகனாக ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது, ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவரோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது, அவரு கிண்டல் பண்ண மாதிரிதான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த செய்யா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேசிச்சுட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு. பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞர், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்கு. நம்ம விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டேஷில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம், அவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்கு உரிய என்னுடைய ஆரியர் சகோதரர், நகைச்சுவை அரசு அல்ல, காமெடி கிங் அல்ல, நகைச்சுவை பேரரசு கவுண்டமணி அவர்களே, அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இயக்குனர் வாசு அவர்களே,
ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்களே, செந்தில் அவர்களே, என் அருமை தம்பி சிநேகன் அவர்களே, மற்றும் மேடைகளை வீற்றிருக்கிற வல்லவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டமணி அவர்கள் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவர். கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில், அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள், அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி நாடக உலகில் அவர் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது. அதற்கு பின்னாலே அவர் நான் 16 வயது நிலையில் பார்த்தேன். ஒரு அற்புதமான கற்பனையாளர், மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மாமனிதர். ஒரு முறை நானு ஐசரி வேலன் கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம். ராத்திரி 11 மணி. அங்க கவுண்டமணி கிணத்துல இருந்து மீனை புதுசா பிடிச்சி, அங்க இருக்கிற ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் மீனை ராத்திரி 11 மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்ப சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம். அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம். நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள், டைரக்டர் வாசு அவர்கள், அவர்களாம் ஒரு பீரியட், ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தம்பி சிநேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டர்ல கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டாங்க. கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த ப்ரொடியூசரும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானா இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவர்வோமோ. அந்த மாதிரி அண்ணனோட படத்தோட சப்போர்ட் காமெடிகள் வந்து பல நூறு படங்களுக்கு, பல நூறு கதாநாயகர்களுக்கு, பல நூறு இயக்குநர்களுக்கு வந்து இந்த திரையுலக சப்போர்ட் ஆகிருக்கு வந்துட்டு. நான் இப்போ வரும்போது சும்மா ரூமில் உட்காந்து அண்ணன் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி நல்லா ஷூட்டிங் அடிக்கும்போது, தம்பி நல்லா வீட்டிலே இருக்கணும் தம்பி, மாதத்துக்கு 30 நாள் அங்கே போவோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ சில நான் படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, மதியம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கற்பூர் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவூரில் ஷூட்டிங்கு. இப்படி வந்து நைட்டு பகலும் பார்க்காம ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும், ஒரு இயக்குனருக்கு வந்து அதை முடிக்கணுங்கிறதுக்காகவும், அப்படி வந்து திரையுலகில் வந்து ஒரு சின்சியராக வாழ்ந்த மனிதர்னு சொல்லணும்னா அது கவுண்டமணி சொல்லணும். ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, பல நூறு படங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்காரு அண்ணன். ஸோ அவரோட இன்னைக்கு ஒரு இசை வெளியீட்டு விழாங்கும் போது 2-3 பேர் மட்டும்தான் நன்றின்னு அடையாளம் வந்திருக்காங்க. அது ஒன்று பாக்யராஜ் சார், இன்னொன்று வாஸ் சார். ஸோ இன்னும் ஒரு 10 பேர் வந்து இதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பண்ணியிருந்தோம்னா அது திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன் வந்துட்டு. அது நன்றி குறைஞ்சி போச்சு நினைக்கிறேன். ஏன்னா வாஸ் சார் காம்பினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படங்களுமே, சின்ன தம்பியா இருக்கட்டும்,
மன்னனாக இருக்கட்டும், ஒரு ரிக்ஷா மாமனாக இருக்கட்டும், ஒரு நடிகனாக இருக்கட்டும், வால்டர் வெட்டிலும் தொடர்ந்து காமெடி அப்படி ஃபுல்லாக இருக்கும். அதே ராமராஜன் சார் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கராட்டாக்காரன், பாட்டுக்கு நாடையுமே, தங்கமான ராசா, ஊர் விட்டு இப்போ பல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்படி பண்ணிக்க கவுண்டமணி அண்ணன் இன்னைக்கு அவரோட படம் ஒத்த ஒட்டு முத்தையா. ஸோ அதுக்கு வந்திருக்க இண்டஸ்ட்ரீஸான அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். வராதவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ ரவிராஜா சார் எடுத்திருக்காங்க, ராஜேந்திரன் ரவிராஜா சார். கோ ப்ரொடியூசர் வந்து கோவிராஜன் வந்து. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் படம் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ்கள் வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திரும்ப கவுண்டமணிக்கு வந்து வச்சு, ஏன்னா அவர் வந்து சாதனையை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணி அது ஒரு காமெடி கலக்கலாம் ராஜகோபால் பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து ப்ரெஸ் பீப்புளும் சரி, பப்ளிக்கும் சரி வந்து இது வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்க சாதனைக்கும் அவர் பண்ண காமெடிக்கும் நம்ம இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியாக்கக்கூடியது உங்களோட ப்ரெஸ் மீடியா கையில் தான் இருக்குது, உங்களுக்கு உங்கள் ரசிகர் கையில் தான் இருக்கு வந்துட்டு. அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம், நன்றி. அது மாதிரி இந்த ஒத்த ஒட்டு முத்தையா படத்தை வாழ்த்த வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அது மாதிரி என்னோட படத்தில் 36-37 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வெளியே வாங்குற சம்பளத்தை விட எனக்காக கம்மியாக பாதி சம்பளம் அப்படி பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் முடிகிற வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். எப்படின்னா, நான் வேற ஒரு படத்துக்காகத்தான் டிஸ்கஷன் அது இதுன்னு ஒரு வருஷமாக போய்கிட்டு இருந்தேன். நம்ம சிங்கமுத்தண்ணே அவங்க ஆஃபீஸ் வளசுறவக்கம், அங்கே தான் அவர் பையன் வாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசரு. தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம், அதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம், அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அட்டெண்டர் கூடவே இருக்கணும், எந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஹாஃப் டே, என் பையன் ஒரு ஹாஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில். அந்த நேரத்தில் பழனியில் என்னோட அக்கா மகன், அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமிராஜன் அவர்கள், அவர் மூலமாக அவர் சினிமா பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு. இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்டிலேயே எல்லாம் பண்ணியிருந்தேன். அன்னை கவுண்டமணி அன்னை வந்து 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார், இல்லை நான் பண்ணுவேன், பேசுவோம். என்னப்பா இப்படி மாதக்கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க, கொரோனாங்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணன் என்னை கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அண்ணே இப்போ டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுட்டு ஒரு 2 ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேனே, கொரோனா முடிஞ்சோன்னு தான் அது போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு. அப்படியா, அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலான்னு ஃபோன்லேயே சொன்னேன். இந்த மாதிரி 3 பொண்ணு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் 3 வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா, நீங்கன்னு சொல்லலை, அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். ஏப்பா நல்லா இருக்கேப்பா, ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது, இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு. தாராளமானே உங்களுக்காக தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்யை சொன்னேன். அதை சொன்னேன், உங்களுக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு. உடனே சரிப்பா, ஆனால் ஒரு சிக்கல்னாரு. என்னென்ன அப்படின்னு, அப்பா 3 பசங்கன்னு சொல்கிறீங்க, நான் அப்பாவை நடிச்சது இல்லைன்னாரு. அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும். டாடா, பிர்லா, அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேப்பா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கிறதுக்கு அப்புறம் அப்பாவை நடித்தது இல்லை. இப்போ நான் சொன்னேன், ஏன்னா அப்பாவை அண்ணன் ஆக்கிடலாம்னே, 3 தங்கச்சி எவ்வளோதானே அப்படின்னு, இப்போ பண்ணிடலாம்ல. ஓகே சரி ராஜகோபால், கொரோனா முடிஞ்சோன்னா நீயும் தயாரிப்பாளர் தேடு, நானும் தேடுறேன், எது ஒர்க் அவுட் ஆக பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக சொன்ன விஷயந்தான். கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமிராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க 2 பேரையும் நான் கவுண்டமணி அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் கதை சொல்லணுன்னு சிங்கமுத்தண்ணை ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க.
இன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசரு, பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு. மனைவி எப்படி விட்டு போகிறதுன்னு தெரியல. ஆனால் சினிமாவா மனைவியா 30 வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம். மனைவியை கடவுள் பார்த்துக்குவோம், நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் ஒருத்தவங்ககிட்ட, என் ஒய்ஃபை ஒரு 2 hours கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்குங்க, நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டைரக்டர் மகேஷும் நானும் நம்ம சினிமா ஆஃபீஸ் போனோம். அவங்க 2 பேரும் வந்தாங்க. ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமி ராஜா சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருச்சு. ஒரு 2-3 மாதம் கழிச்சு நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மகன் வந்து ஹாஸ்பிட்டலில், என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன்னா, இல்லைப்பா ஒரு கதை சொல்கிறதோட இப்பயும் உனக்கு கதை சொல்கிறதா முக்கியமான அப்படின்னு ஆசைப்பட்டான். அதுக்கப்புறம் 1 வாரம் தான் என் மனைவி இறந்துட்டாங்க. அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமி ராஜா வந்து தெரிஞ்சது. அப்போ அவங்க 2-3 மாதம் கழிச்சு பண்ணலாம்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிரிஞ்ச ஏக்கத்தில் இருப்பார், இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு வருஷம் இதாகும், கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகுன்றதுக்காக அவங்க இமீடியட்டாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம். இப்போ ஒரு நல்ல விதமாக வந்திருக்கு. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சார் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான். அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைமுன்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால் எனக்கு வந்து என்ன பேசுனா கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது, என்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பாரு டேட்டை. இந்த டேட்டு இவங்களது, இந்த டேட் அவங்களது, அந்த டேட் இவங்களது அப்படி மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் இட்டு நான் அவருக்கு சொல்லுவேன். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் வந்து ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரை சொல்லி 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து, அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸ் காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார். அவர்
அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, ஒன்று நடிகன், அந்த பிரியாணி சீனு எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், எங்கே கட் சொல்கிறது தெரியல. சிரிச்சு நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அவ்வளோ ரசிப்பார் காமெடியை. அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையூட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் தேர்தல் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னாள் உட்காந்துருக்க பெரியவங்க, கீழே இங்கே மேலே உட்காந்துருக்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ரொம்ப சேர்த்து இருக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாடம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்குனால நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதெல்லாம் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அவர் என்கிட்ட பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார். எப்படியோ தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அவர் வந்து சந்திச்சதில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸோடு இருந்தாலும் இப்போ இவங்க எல்லாரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில் விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னார், கவனிச்சது போல அவர் இந்த பாவாடியை. ஆனால் கடைசியில் சொல்லும்போது வாங்கி வச்சாருன்னு சொல்லி என்ன கேட்டுருக்காரு. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த மயத்துக்கு போயிட்டு கடைசியில் வாங்கி வச்சுன்னு என்ன கொண்டு சொல்ல. ஸோ இந்த படத்தில் மணி அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதாரி யுகம், இந்த ஒரு 3 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுடைய வந்து கவுண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ வந்து சாதிச்சார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீக்கிரம் உட்காந்துருக்கும்போது மணி வெளில வருவார், வந்து என்ன ஒரு கொடுப்பார், என்ன ராஜன் ஒன்று வாங்க மணி உட்காந்து அப்படி பார்ப்பார். அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு உடனே மணி எடுத்துட்டு, ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன், இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு, இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமில்ல, பாருங்களேன், கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோன்னே காமிப்பார். அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி, நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி, அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். பாலகுருனா நானும் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் 12:30 மணிக்கு வந்து எல்டாம் சுவாசத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு. மணி வெயிட்டிங் கணக்காக, என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லு வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயம் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன காரணம், அந்நேரத்து கோயிலெல்லாம் பூட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அது கற்பூரத்துக்கு கொளுத்தி இது ஒரு பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
இதெல்லாம் என்ன அப்படியே மைண்ட் நிற்கிறது. அதே மாதிரி சுதாருக்கு ஒரு டைலாக் எழுதினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை நினைக்கிறான் ரைட்டில். ஸோ முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை உழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு அது வந்து பழனியில் தான் ராத்திரி 12:30 மணிக்கு உட்காந்து அவன் ஹேர் கட் பண்ணிவிட்டு பாட்டு கட்டுற ஆள். ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுன்னு அதை அப்படியே கவுண்டமணிக்கு தான் கரெக்டாக போடணும். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது இருப்பார். அதில் பயங்கர கண்ணும் கருத்துமாக இருப்பார். நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாரம் கூட நடிக்க சான்ஸ் கிடைச்சோடனே டெய்லி ஒரு தடவை அழுதுருவான். ஷூட்டிங்கில் சாட்டு வரான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான். நான் நம்பியார் 2 மோடியெல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தங்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டு இது கரெக்டாக எடுத்து வந்துடுவான். வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்கும் ஒரு 3-4 பேர் வச்சுருப்பாங்க. எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணில் கேட்டுனா அந்த திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்துடணுமே அதில் உட்காந்துருவாங்க. நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாகி போச்சுங்க, என்னென்ன பண்ணுறது அப்படிமா. ஆனால் கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு என்ன டைலாக்கு அப்படின்ட்டு எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு. இது சிவாச்சாரிட்டையும் நான் அனுபவப்பட்டு திட்டு வாங்கிடுவேன். கவுண்டமணி சொல்லி சரி விடு, அவருக்கு டைலாக் வராது, அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா அவர் வந்து எல்லாம் லைட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில், அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்து நாடகத்துலேருந்து சரி, அதுக்கப்புறம் நடிகை வந்ததுலேருந்து சரி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே இது தான் இருந்துட்டுப்பாடு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுன்னு எழுதுட்டுமில்ல, அது மாதிரி இப்போ டைரக்டர் சொல்லிட்டு போய் உட்காந்துறாரு என்னென்னா இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் யாருன்னா ஒன்றுமே வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்சனும் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவலை அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் கவுண்டமணி அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது, இன்னும் சினிமாவில் இருந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படம் வெளி வர்றதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. இவருக்கு நண்பர் சீமன்றாரு, அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு பேரும் வந்து அதுதான் சார் கதிரேசன் செந்தில் படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்காக இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் அப்படி மனமாக தெரிவிச்சுட்டேன். நான் சொன்ன மாட்டேன், இந்த படமே மீண்டும் ஒத்தையோட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு. அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே எனக்கு நம்ம அந்த வாழ்த்துக்களுக்கு அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பல தலைமுறைகளாக ரசிகர்களை கவர்ந்தவர். இவரின் வசனங்கள், நேர்த்தியான டைமிங் மற்றும் தனித்துவமான பாடி லாங்குவேஜ் அண்ட் டயலாக் டெலிவரி தமிழ் சினிமாவின் நகைச்சுவை உலகில் புதிய தரத்தை நிர்ணயித்தன. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரி இன்னைக்கு ஓடிடிலாம் வர்றதுக்கு உள்ளாகவே உலக சினிமாக்களை பார்த்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் கலைஞன் இன்று நம் கதையின் நாயனாக ஒத்த ஓட்டு முத்தையாவாக உங்கள் முன் காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தான் தெரியல, எல்லாரும் பேசிட்டாங்க, நான் என்னத்தை பேசுறது? எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது டைமும் ஆகிடுச்சு. ஒரு அளவா நிம்மதியாக
இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையில் தயாரித்திருக்கிறார். ஒத்துவட்ட முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார். அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மேட், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர். அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கிறார். தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா? பற்றி என்னோடு நடித்த நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த PRO நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்தோட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி பார்த்துவிட்டு சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். மறந்து விடாதீர்கள். உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. இத்துடன் எங்கள் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. சாரி, பக்கத்திலே இருக்காரு, மறந்துட்டேன். கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையிலே எல்லாருக்கும் வெளிச்சமா தெரிய மாதிரி படம் எடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி அவர்கள் நல்லாக எடிட் பண்ணியிருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ.